Hello guys, welcome back to our YouTube channel Crypto Airdrops Tamil. Guys, நம்ம சேனலில் 3 மாதமா 4 மாதமானு தெரில, அதுக்கப்புறம் வீடியோ வருது. இனிமேல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஏர்ட்ராப்ஸ், குட்டி குட்டி ஏர்ட்ராப்ஸ் எல்லாமே நிறைய நம்மளோட டெலகிராம் சேனலில் தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ அதனால் எப்போவுமே வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் மஸ்ட்டு ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோஸை தாண்டி ஸோ எல்லா வரக்கூடிய எல்லா அப்டேட்ஸுமே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் தான் வரும். ஸோ அதுக்காண்டி தான் உங்களை டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்க சொல்கிறேன். ஸோ வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராலை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து இன்றைக்கே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள் கைஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராலோட மெயின் பேஜ். நான் ஏன் ஸ்க்ராலோட ட்விட்டர் ஃபண்டிங் இதெல்லாம் காட்ட கிடையாதுன்னா, ஸோ அதெல்லாமே வந்து நமக்கு தெரியும். ஸ்க்ரால் வந்து ஒரு நல்ல ஃபண்டிங் உள்ளேயே ஒரே ப்ராஜெக்ட். அதனால் நான் அதுக்கெலாம் போகாமல் டைமை சேவ் பண்ணுறதுக்காண்டி ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டேன். இப்போ என்னோடய வேலெட்டை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள் கைஸ். இந்த பேஜில் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்க்ரால் மார்க்ஸு. ஸோ இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்க் ஏர்ன் பண்ணோம். அதாவது இங்கே 519 இந்த மாதிரி மார்க் இருக்குது தெரியுமா? இந்த மாதிரி மார்க்கை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஏர்ட்ராப்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு தேர்ட் வேலெட்னு சொல்லலாம். தேர்ட் வேலெட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்றதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எத்தீரியமை வந்து பைனான்ஸ்லேருந்து நீங்கள் எந்த நெட்வொர்க்கில் வேணாலும், அதாவது எத்தீரியம் நெட்வொர்க்கை தவிர ஃபார் எக்ஸாம்பிள் ஜிகே சிங்க், அதுக்கு அடுத்தது ஆப்டிமிசம், ஆர்பிட்ரம், இந்த மாதிரி நெட்வொர்க்கில் உங்களோட வேலெட்டுக்கு வித்ரா போட்டுக்கோங்க. அதை வந்து ஏதோ ஒரு பிரிட்ஜு லைக் ஆர்பிட்டர் ஃபினான்ஸ் ஆர்எல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவுல்டோ பிரிட்ஜ், இந்த மாதிரி பிரிட்ஜை யூஸ் பண்ணி ஸ்க்ரால் எத்தீரியமாக மாற்றிக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட ஸ்க்ரால் எத்தீரியம் வந்துருச்சு. அந்த ஸ்க்ரால் எத்தீரியமை வச்சு ஸ்டோன் வாங்குங்க. ஸ்டோனை வச்சு பென்சில் ப்ரோட்டோக்காலை ஸ்டேக் பண்ணலாம். இந்த ப்ரொசீஜரை நான் இப்போ சொல்கிறேன். இன்னொரு ப்ரொசீஜர் இருக்குது, அது வந்து லெண்டிங் அண்ட் பாரோவிங். நான் அதையுமே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆர்பிட்டர் ஃபினான்ஸுக்கு போய்க்கிறேன். நான் வந்து இதை தான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேருந்தே யூஸ் பண்ணுறதுனால இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால், பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு $1.5 வந்து மற்ற பிரிட்ஜு கூட கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ஃபீஸ் வந்து அதிகமாக போகும். இப்போ நான் ஆர்பிட்டர் ஃபினான்ஸ்குள்ளே வந்தாச்சு. ஸோ வந்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட பிளாஸ்ட் நெட்வொர்க்கில் நான் ETH வச்சுருக்கேன். அதனால் இங்கே பிளாஸ்ட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல 2 வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸாக ஸ்க்ரால் நெட்வொர்க்குக்கு தான் போகணும். அதனால் நான் ஸ்க்ராலுக்கு மாற்றிக்கிட்டு இந்த இடத்துல மேக்ஸிமமை கொடுத்துக்கிறேன். மேக்ஸிமம்ன்றதை இந்த இடத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, 3 மாற்றிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சென்டு கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த பிரிட்ஜ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவுல்டோ யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சிம்பயாசிஸ், நிறைய பிரிட்ஜ், சிம்பயாட்டிக், அது மாதிரி சிம்பயாசிஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ நிறைய பிரிட்ஜஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த பிரிட்ஜ் கன்வீனியண்ட்டாக இருக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்கிட்ட இருக்கேன் இதை வந்து, அதாவது என்கிட்ட இருக்க ஈத்தை வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்ட் ஈத்தை நான் வந்து இப்போ ஸ்க்ரால் ஈத்தாக மாற்றிக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் எல்லாமே ரொம்ப 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 சிம்பிள் கைஸ். வீடியோ நான் ரொம்ப பெருசாலாம் கொண்டு போக மாட்டேன், பயப்படாதீங்க. இப்போ வந்து கன்ஃபர்ம்ன்றதை கொடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்க அதாவது வந்து பிளாஸ்ட் நெட்வொர்க்கில் இருக்க எத்தீரியம் வந்து ஸோ என்னோட ஸ்க்ராலாக மாறிடுச்சு. ஸோ இப்போ ஆப்வியஸாக ஸ்க்ராலாக மாற்றியாச்சா. இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம என்ன போனோம்னா ஸ்டேக் ஸ்டோன். ஸோ இதோட லிங்க் கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதாவது என்னென்னா பைனான்ஸில் இருந்து ஜிகே சிங்க் ஈத்தாவோ இல்லை வேறு ஏதோ ஒரு நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய எத்தீரியமை எடுத்துகிட்டு வந்து நம்ம அதை வந்து ஸ்க்ரால் எத்தீரியமாக மாற்றியாச்சு. இப்போ செகண்ட் ஸ்டெப்பு, அதுக்கு அடுத்தது தேர்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பில் நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது. நான் எதுன்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா, அதாவது பிரிட்ஜ் பண்ணுறது, ஸ்டேக் அண்ட் பிரிட்ஜ் டு ஸ்க்ரால். இந்த ஆப்ஷனை டேப் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட டேரெக்டாக எத்தீரியம் டு ஸ்க்ராலாக மாற்றிக்கலாம். உங்கள்கிட்ட இப்போ வேலெட்டில் எத்தீரியம் இருந்துச்சுன்னா எத்தீரியமை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அந்த எத்தீரியமை வச்சு ஸ்க்ரால் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய ஸ்டோனை நீங்கள் பிரிட்ஜ் பண்ணிக்கலாம். நான் இதை ஏன் அவாய்ட் பண்ணேன்னா, இதில் வந்து கேஸ் ஃபீஸ் ஒரு $25 கிட்ட போகுது. ப்ளஸ் இதுக்கு எந்த ரிவார்டோ இப்போ வரைக்கும் அறிவிக்கலை. வேறு எந்த முறையில் ப்ரோ ஸ்டேக் பண்ணால் பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே இந்த 3 பார் இருக்கும், அதை டேப் பண்ணி ஸ்டேக் ஆன் L2s அப்படின்னு இருக்கும், அதை டேப் பண்ணுங்கள். அதை டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரவுட்டர் ப்ரோட்டோக்கால் அப்படின்ற ஒரு
ப்ரோட்டோகால்குள்ளே போகும். ஸோ இந்த மாதிரி போகும். இதில் போய்ட்டு இந்த இடத்துல உங்களோட நெட்வொர்க்கில் போய்ட்டு ஸ்க்ரால்ன்றதை வைங்க. ஸோ ஒரு நிமிஷம் ஸ்க்ரால் வச்சுக்கோங்க. ஸ்க்ரால் வச்சுட்டு இந்த இடத்துல உங்களோட ஸ்க்ராலோட எத்தீரியம் பேலன்ஸ் வந்து காட்டும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ எத்தீரியம் வேணுமோ அந்த எத்தீரியமை கொடுத்துட்டு இந்த இடத்துல அதாவது டிரான்சாக்ஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு $12 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ மேக் பண்ணும்போது $12 போகுது. $12 கிட்ட ஃபீஸ் போகும். உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய எத்தீரியம் வந்து அதாவது ஸ்டோனாக வந்து மாறிடும். ஸோ இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பென்சில் ப்ரோட்டோகால்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கும். ஸோ அதோடய லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ பென்சில் ப்ரோட்டோகாலுக்கு போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் இப்போ நம்ம கிட்டே இருக்கக்கூடிய ஸ்க்ராலை அதாவது ஸ்க்ரால் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய ஸ்டோனை நீங்கள் பென்சில் ப்ரோட்டோகாலில் ஸ்டேக் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ்ன்ட்டு நான் இந்த ஸ்டெப்பை முடிச்சுட்டு சொல்கிறேன். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டோன் காட்டும். அதாவது ஸ்டேக் ETH to ஸ்டோன்ற மாதிரி காட்டி டெபாசிட் அப்படின்ற மாதிரி காட்டும். இதில் போய்ட்டு ஸோ என்னோடய ஸ்டோன் இந்த இடத்துல ஒரு நிமிஷம் கைஸ் இந்த இடத்துல டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் உங்கள் பேலன்ஸ் காட்ட. இந்த இடத்துல போய்ட்டு 100%ன்றதை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அப்ரூவ் ஸ்டோன் அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ அதை அப்ரூவ் கொடுங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள் கைஸ். அப்ரூவ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த மெட்டாமாஸ்கில் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே கேட்கும். ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுருங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது இந்த பென்சில்ஸ் ப்ரோட்டோகால்ன்றது. ஸோ அது என்னன்னு எனக்கே தெரியல. நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறேன் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு. சரி தப்பான டைமில் மேக் பண்ணிவிட்டோமோன்ட்டு ஒரு சிலதை யோசிச்சேன். சரி பரவாயில்ல ட்ரை பண்ணி பார்ப்போன்றதை இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள் நான் அங்கே இடத்துல ஸ்டே கொடுத்து எவ்வளோ நேரம் ஆகுது, அதுக்கப்புறம் மெட்டாமாஸ்க் நோட்டிஃபிகேஷன் பாப்பப் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வெயிட் பண்ணுங்கள் கைஸ். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்து இந்த இடத்துல நான் அப்ரூவ் கொடுத்துக்கிறேன். ஃபீஸ் வந்து கம்மியாக தான் போகும் ஸ்க்ரால் நெட்வொர்க்குன்றதுனால. ஸோ என்னோடய மெட்டாமாஸ்க் ஸ்லோவாக இருக்கா இல்லை என்ன ப்ராப்ளம்னு தெரில. இதே மாதிரி தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். திரும்பவும் நெக்ஸ்ட்டு கேட்குது. திரும்பவும் நான் அப்ரூவ் கொடுக்குறேன். அப்ரூவ் ஆயிடுச்சா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா சக்ஸஸ்ன்றதே இந்த இடத்துல காட்ட மாட்டேங்குது. இதே மாதிரி சுற்றி அடுத்த ஸ்டெப்பு போகுது. அது சக்ஸஸ் ஆச்சா இல்லை ஃபெயிலியர் ஆச்சான்னு நம்மளால் பார்க்க முடியல. ஸோ வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நம்ம ஈஸியாக பார்த்துடலாம் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரான்சாக்ஷனை நான் சப்மிட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டோனோட பேலன்ஸ் வந்து இந்த இடத்துல அப்டேட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், அதாவது எக்ஸ்சேஞ்சிலேருந்து எத்திரியமை கொண்டு வந்து ZK Syncவோ இல்லை ஆப்டிமிசமாவோ கொண்டு வந்து அதை வந்து ஆர்பிட்டர் மாதிரி ஒரு பிரிட்ஜை யூஸ் பண்ணி ஸ்க்ராலாக மாற்றி ஸோ அந்த ஸ்க்ராலை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேக் ஸ்டோனுக்குள்ளே போய் அதில் அந்த ரவுட்டர் நான் சொன்ன ரவுட்டர் ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரிட்ஜை யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிவார்ட் இருக்குது. ஸோ ரவுட்டர் பிரிட்ஜை யூஸ் பண்ணி அங்கே ஸ்டோனாக மாற்றி அந்த ஸ்டோனை எடுத்துகிட்டு வந்து பென்சில் ப்ரோட்டோக்காலில் ஸ்டேக் பண்ணியாச்சு. இது பண்ணது மூலயமா நம்ம என்னென்னலாம் இப்போ ஏர்ன் பண்ண முடியுன்றதை நான் ஒரு சின்ன ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸ்டோன் பாயிண்ட்ஸை நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதுக்கடுத்து ஸ்க்ரால் மார்க்ஸை நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதுக்கடுத்தது நீங்கள் பென்சில் ப்ரோட்டோக்காலோட பாயிண்ட்ஸை ஏர்ன் பண்ணலாம். ஸோ நான் ஏன் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே அதுக்கப்புறம் ஏகின் பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதில் எல்லாமே வந்து 2x தராங்க நமக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டேன். ஸோ ட்ரான்சஸ் ப்ரோட்டோக்கால்னு ஒன்று இருக்குது. அதில் 1x தான் ரிவார்ட் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறது இந்த பென்சில் ப்ரோட்டோக்கால் எடுத்துகிட்டு வந்து போட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. இப்போ வேறு எப்படிலாம் இதில் ஏர்ன் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ணுறேன். திரும்பவும் இந்த scroll.io.sessions வந்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதர் ப்ரோட்டோகால்ஸும் இருக்குது. இதில் நம்ம லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். இப்போ கோ டு ஆம்பியன்ட்னு கொடுக்குறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பியன்ட் ஃபினான்ஸும் ஒன் ஆஃப் தி குட் டெக்ஸின் இதுன்னு சொல்லலாம் எப்படின்னா ஸ்க்ராலில். ஸோ அதனால் ஆம்பியண்ட்டும் வந்து நல்ல ஃபண்டிங்கை வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நான் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோனாக போட்டுக்கிறேன். கொஞ்சம் வந்து ஃப்யூச்சரை நான் ஆட் பண்ணுவேன் ஆம்பியண்ட்டில். பட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு $200 மட்டும் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வீடியோவில் நான் ஃபுல்லாக ஷோ ஆஃப் பண்ணல. ஸோ அதற்காண்டி தான். ஸோ உங்களுக்கு இதில் எந்த விதம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அந்த விதத்தை சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஸ்டோன் மட்டும் போதும் ப்ரோ அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்டோனோட நான் பண்ண அந்த ஸ்டோன் ப்ராசஸோடு நிறுத்திக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு ஸ்டோன் வேணாம், நான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆம்பியண்ட்டில் வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஆம்பியண்ட்லேயுமே லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ எப்படின்றத நான் ஷோ பண்ணுறேன். ஜஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ட்ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஸ்வாப் ஆப்ஷனுக்கு வந்துருக்கு.
ஸ்வாப்புக்கு வந்துட்டிங்கன்னா உங்கள்கிட்ட எத்திரியமாக இருக்கும். ஸோ எத்திரியம் போய்க்கோங்க. எத்திரியம் டு யூஎஸ்டிசி இல்லை யூஎஸ்டிடி எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 100 யூஎஸ்டிடிக்கு ஒர்த்தான எத்திரியமாக ஸ்வாப் பண்ணிக்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கிறேன். ஸோ 95 போதும். ஏன்னா எனக்கு கேஸ் ஃபீஸ் கொஞ்சம் வேணும். ஸோ 95ன்னு போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கு ஈக்குவலண்டான எத்திரியமே இந்த இடத்துல நான் கன்ஃபார்ம் பண்ணுறதை கொடுத்து இந்த இடத்துல சப்மிட் ஸ்வாப் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்வாப் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டினியூ. இந்த இடத்துல நமக்கு என்னோடய மொபைல் ஹேங் ஆகுதா என்னன்னு தெரியல கைஸ். ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, சுற்றிட்டே இருக்குது கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்வாப் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பூல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு போயிட்டு என்கிட்ட இருக்க மேக்ஸிமம் யூஎஸ்டிடி ஆனால் எனக்கு ஏன் 190 காட்டுதுன்னு தெரியல. ஒரு நிமிஷம் நான் செக் பண்ணிக்கிறேன் கைஸ். நான் டபுள் டைம் ஸ்வாப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய யூஎஸ்டிடி எல்லாமே நான் வச்சாச்சு. ஸோ வச்சுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ சப்மிட் ஆம்பியன்ட் லிக்விடிட்டின்றதை கொடுத்துங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஸோ கொஞ்ச நேரம் இந்த இடத்துல டைம் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆம்பியன்ட் ப்ரோட்டோக்காலும் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பாக்கெட் யூனிவர்ஸ் இருக்குன்றதால 2-3 டைம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ கேட்கும். உங்களுக்கு ஒரே ஒரு டைம் தான் கேட்கும். இப்போ எனக்கு மெட்டாமாஸ்க் நோட்டிஃபிகேஷன் வந்து பாப்பப் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் தி வீடியோவில் இருக்கும். நம்ம லாஸ்ட்டாக வந்து நான் உங்களுக்கு இதனால் நமக்கு என்னென்ன ப்ராஃபிட்ஸ், என்னென்ன பாயிண்ட்ஸ், என்னென்ன டோக்கன்ஸ் இதெல்லாம் நமக்கு ஏர்ன் பண்ண முடியுன்றதை சொல்கிறேன். இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதை கொடுத்துக்கிறேன். ஸோ கன்ஃபார்ம் பண்ணுறதை கொடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு அப்ரூவல் கேட்குன்னு நினைக்கிறேன். யூஎஸ்டிடிக்கு ஒரு வாட்டி அப்ரூவல். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கேட்கும். அவ்வளோதான், ட்ரான்சாக்ஷன் சப்மிட்டட். இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு $100 ஒரு $200 வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல உங்களோட அக்கௌண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களோட ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே காட்டும். ஸோ இங்கே 1ன்னு காட்டு தெரியுமா, அந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களோட எக்ஸ்பி, உங்களோட லெவல் எல்லாமே இந்த இடத்துல காட்டும். ஸோ அதுக்கு அடுத்தது லாஸ்ட்டாக ஒரு 1ன்றது காட்டும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரீசன்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல காட்டும். ஸோ நம்ம வந்து எண்ட் ஆஃப் தி வீடியோவில் வந்துட்டோம். அவ்வளோதான், ஸ்க்ரால் நெட்வொர்க்கை நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ மூலிமா நமக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும்ன்றதை சொல்கிறேன். ஸ்டோன் பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். அதுக்கடுத்தது அந்த ரவுட்டர் பிரிட்ஜை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு போனஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கடுத்தது பென்சில் ப்ரோட்டோக்காலோட பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்தது ஸ்க்ரால் மார்க்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கடுத்தது ஆம்பியன்ட் ப்ரோட்டோக்காலில் நம்ம லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறதுனால ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆம்பியன்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கடுத்தது நமக்கு ஸ்க்ரால் பாயிண்ட்ஸும் கிடைக்கும், ஸ்க்ரால் மார்க்ஸும் கிடைக்கும். ஸோ சாரி கைஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போகிறதுனால நானே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டேன். ஸோ எனிவே வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக என்னால் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது. ஐ ஹோப் பாஸ்ட்டில் கொடுத்த சப்போர்ட் மாதிரியே ஃப்யூச்சர்லேயும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ கைஸ்.